இன்றைய சிந்தனை. பொதுவாக நாங்கள் எல்லோருமே இப்பொழுதுள்ள இளைய சமுதாயம் ஒரு வெளிநாட்டு முகத்தை நாடியிருப்பவர்கள். நாங்கள் வெளிநாட்டிலே போனால் கொஞ்சம் நன்றாக பணம் சம்பாதித்து கொள்ளலாம், வாழ்க்கை சந்தோஷமாக அமைத்து கொள்ளலாம், உயர்வுகளை தொட்டுக்கொள்ளலாம் சமூகத்திலே என்ற எண்ணப்பாங்கு அதிகமாக இருக்கும். அதிலே தவறு இல்லை. வெளிநாட்டு எந்த நாடாக இருந்தாலும் அங்கே உழைப்பு சரியாக இருக்க வேண்டும், நேர்மை சரியாக இருக்க வேண்டும், நாம் செய்கின்ற தொழில் அதிலே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் கொண்டு போக வேண்டும். இந்த நிலை இருந்தால் எங்கள் நாட்டிலேயும் நாங்கள் உயர்வை தொட்டுவிடலாம். பொதுவாக இயல்பான நடைமுறை மனிதனுக்கு ஒருவரை பார்த்துத்தான் மற்றவருக்கு ஆசை, வேகம், அதே போல் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் மாற்றமடைகின்றன. இதற்கு சில அமைப்புகளும் உண்டு. எல்லோருக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை அமைவதில்லை, எல்லோரும் வெளிநாட்டிலே வாழக்கூடிய தன்மைகளும் அமைவதில்லை. காலப்போக்கிலே அது சில ஜாதகங்களிலே அந்த வெளிநாட்டு வாழ்க்கை மிக உன்னதமாக குறிப்பிடப்படுகின்றது. சில ராசிகள், சில லக்னங்கள் உள்ளவர்களுடைய வாழ்க்கை வெளிநாட்டிலே அமையும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. சரலக்கினம் என்று சொல்லுவோம் நாங்கள். சரலக்கினம், சரராசி என்று சொன்னால் அதிலே மேடராசி, கடகராசி, துலாம் ராசி, மகர ராசி, இந்த ராசிகள் கூடுதலாக ஜலராசிகள் என்றும் சொல்லப்படுகின்றது, சர ராசிகள் என்றும் சொல்லப்படுகின்றது. இவர்கள் இந்த ராசிகளுடையவர்கள், இந்த லக்கினம் உடையவர்களுக்கு சுலபமாக வெளிநாடு வாழ்க்கை அமையக்கூடிய தன்மைகள் இயல்பாக கொடுத்துவிடும் ஜாதகத்திலே. அதாவது அந்த இயல்பாக அவர்களுக்கு அமைகின்றது. மேடராசி, கடகராசி, துலாம் ராசி, மகர ராசி, மீன ராசி. இந்த ராசிகளை கொண்டவர்களும் சரி, இந்த ராசியை லக்னமாக கொண்டவர்களும் சரி, வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பாக அமைந்துவிடும். ஆனால் நாங்கள் எங்கே வாழ்ந்தாலும் எந்த இடத்திலே இருந்தாலும் நாங்கள் ஒன்றை மட்டும் மனதிலே கொள்ள வேண்டும். எங்களுடைய நடைமுறைகள், அதாவது உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும், இந்த உலக நாடுகளிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வரையறை ஒன்று வைத்திருப்பான். அது இயல்பாக எல்லோருக்கும் உண்டு. அவருடைய ஒழுக்கம், ஒரு குடும்ப பாரம்பரியம், ஒரு நடைமுறை பாரம்பரியம், இது உலகிலே வாழ்கின்ற அத்தனை இதர்களுக்கும் உண்டு. ஆக நாங்கள் எங்களுடைய வரையறை என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே முன்னமாக எங்களோடு வந்து சேர்ந்து நிற்பது சமயமும் மொழியும். எத்தனை மொழிகளை நாங்கள் படித்தாலும், எத்தனை உயர்வுகளை நாங்கள் தொட்டாலும், எங்களுடைய மொழி, எங்களுடைய சமயம், இவை ரெண்டையும் நாங்கள் கண்ணாக காக்க வேண்டும். அது எங்களுடைய தாற்பரிய கடமை. நாம் பிறந்த அந்த பிறப்புக்கு செய்கின்ற உண்மையான நேர்மையான ஒரு செயல்பாடு இது. நாங்கள் வெளிநாட்டிலே வாழ்ந்தால் அந்த சூழலுக்கேற்ப எங்களுடைய பிள்ளைகளை தயார்படுத்தி விடுவோம். அந்த பிள்ளை எங்களுடைய மொழியை, சமயத்தை மறந்து விடுகின்ற இயல்பு நிலையை கொண்டு வந்துவிடும். நாங்கள் இப்பொழுதெல்லாம் வெளிநாடுகளிலே பல இடங்களிலே சமயம் காப்பதற்காகவும் மொழி காப்பதற்காகவும் ஆலயங்களும் பாடசாலைகளும் உற்பத்தியாகி கொண்டே இருக்கின்றார்கள், செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அது சில வழி வேடிக்கையாகவும் சென்று கொண்டிருக்கின்றது, சிலது உண்மையான பக்தியோடும் சென்று கொண்டிருக்கின்றது. அது எப்படி இருந்தாலும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மொழி, சமயம் பற்றிய அறிவை நன்றாக புகட்ட வேண்டும். ஒரு தாய் தந்தையர் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது இந்த விடயங்களை சரியாக கொடுத்து வளர்த்தால் அந்த பிள்ளை தன்னுடைய அந்த கலாச்சாரத்தை வட்டத்துக்குள்ளே விட்டு வெளியேற வாய்ப்புகள் இல்லை. எங்களுடைய குடும்பம்தான் அதற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை நெறியிலே நாங்கள் அதை பின்பற்றி செயல்பற்றி செய்து கொண்டு போனோமானால் எல்லா வகையிலுமே எங்களுக்கு சிறப்புகள் அமைந்துவிடும். இதை உணர்வோம், செயல்படுவோம். நன்றி.